வேண்டாம், நேத்த முந்தா நாளோ சென்னையில் ஒரு பொண்ணு, ஈரோட்டுக்கார பொண்ணு, ஒருத்தன் பின்னாடி பைக்கில் உட்காந்து போகும்போதே செல்போன் திருடுது. அது மாணவி, அது கல்லூரி மாணவி. பெற்றோர் இனிமே அந்த ஊர்ல எப்படியா நிம்மதியா இருப்பான்? போட்டோ போட்டான் பத்திரிகையில். கொஞ்சம் கூட இந்த சமூக அக்கறையே இல்லாமல் கொஞ்சங்க விளையாடுங்க விளையாடுங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ரீகேஜி பிள்ளையா அது? +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தே ஆக வேண்டும். இல்லாம எப்படி பிள்ளை வளர்ப்பீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்க. 8:30 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 8:30க்கு வரணுமா வேண்டாமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த அணி ஒரு பிள்ளை 8:45 வருதுன்னு வைங்க. இப்ப ஆமா இப்பவாச்சு வந்தையே தாயே, ஏன் நீ ஒரு 9 மணிக்கு வரக்கூடாது? அதுல இந்த யுவ பாரதி சொல்றாங்க, ஒரு பொண்ணு எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம மறந்துருச்சான். ஆமா, அவங்க இந்த இந்திய சீன பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் இருக்கதையே மறந்துட்டு வீட்டில் துணி துவைச்சாகலாம். அந்த பொண்ணை 2 துவைச்சிருந்தா ஒழுங்கா பரீட்சைக்கு போயிருந்திருக்கும். அவங்க சொல்றாங்க, எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம மறந்துட்டு அந்த பொண்ணு இருந்தாங்களாம். அது எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. முடிச்சு எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸு எக்ஸாம் தொடங்கின பிறகு அங்கேருந்து ஸ்கூலுக்கு ஓடுனாங்களாம். எது? பரீட்சையை அப்படி அம்போன்னு விட்டுட்டு. ஏப்பா நீங்களாம் நம்புறீங்களாப்பா? யுவபாரதி மேடம், இது நியாயமா மேடம்? 8-10 மணிக்கு பரீட்சைன்னு வைங்க, ஒரு பொண்ணு பரீட்சைக்கு வரல, மிஸ்ஸு பார்த்துட்டாங்க. உடனே இன்னொரு பொண்ணு அங்கே மிஸ்ஸு போய் துவைச்சிக்கிட்டு இருந்த பொண்ணை ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி கொண்டு அந்த பரீட்சையில் எழுத வச்சு, சார் ஒரு எக்ஸாம் தொடங்கி 1/2 மணி நேரத்துக்கு பிறகு யாருமே வர முடியாதா இல்லையா? நான் கேட்கறது உண்மையா இல்லையா? இந்த பொண்ணு சொல்லுது, நீங்களாம் கை தட்டுறீங்க, என்னையா கொடுமையா இருக்கு. உடனே அந்த பொண்ணு போய் பரீட்சை எழுதி 75 மார்க் வாங்கிருச்சான். அது மிஸ்ஸோட கனிவா இருக்கும்னு நினைக்கிறேன். மாணவர்கள் எதிர்பார்க்கிறாங்க, அவர்கள் கனிவோடு இருக்க வேண்டும். ஏன்னா தினம் வந்தோடனே ஆளுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுக்கணுமா? நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு உண்மை இல்லைங்க, நான் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் ஆசிரியர் வீட்டு பையன், நான் ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கியிருக்கிறேன். எனக்கு அதில் பெரிய பெருமை இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆசிரிய பணியில் இருக்கிற எல்லாருக்காகவும் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன். மிகவும் மோசமானது. இந்தியாவுக்கு பிரதமராக கூட இருந்துடலாம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உண்மையை பேசுகிறேன். ஏன்னா கரஸ்பாண்டன்ட் ஒன்று எதிர்பார்க்குறாரு, கல்வித்துறை ஒன்று எதிர்பார்க்குது, அப்பா அம்மா ஒன்று எதிர்பார்க்குறாங்க, இது அத்தனைக்கு மேலே யுவபாரதி ஒன்று எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் கோபமாக பேசினா எனக்கு மன உளைச்சலை உண்டாக்கி விட்டீர்கள். என்ன டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? எருமை படி, இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதை அவங்க ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், பூனைக்குட்டி படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா எருமைன்னா மன உளைச்சல் வந்துடும் இல்லையா? ஏ பூனைக்குட்டி நீ படின்னு சொல்லியிருக்கலாம். எங்களையெல்லாம் காதை பிடிச்சி திருகுனாங்கன்னா அந்த காது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ரத்தம் வந்திருக்கு. ஆனால் அந்த ஆசிரியர் மனசில் வன்மம் வைக்கல, அவரது செயலிலே கோபத்தை காட்டினார் தவிர மனதில் காட்டவில்லை. அதனால் இன்றைக்கும் நாங்கள் அவரை நினைக்கிறோம். ஆசிரியர் பணி என்பது அப்படிப்பட்டது. தம்பி இல்ல, எனக்கு இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்க. இல்ல, அவர் வந்ததுல இருந்து அதை தொட்டு பார்க்குறாங்க. எது வச்சிருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, சரி இல்ல, ஏதோ ஒன்று நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்லிடுறேங்க. அந்த பொண்ணு பேசி முடிக்கும் போது கனிவே என்று ஆணித்தரமாக சொல்லின்னு முடிச்சாங்கல்ல யுவபாரதி. ஏன் கனிவே என்று மயிலிறகு கொண்டு தடவுகிறேன் சொல்ல வேண்டியதானே? ஒரு கருத்து பதிய வேண்டும் என்றால் ஆணித்தரமாக செய்ய வேண்டும். கண்டிப்பு என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும், மேலோட்டமான கண்டிப்பு இல்லை. என்ன கண்டிப்புனா என்ன சாதாரணமா நினைச்சீங்க? பிரம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு விவிலியத்தில் சொல்லியிருக்கு. ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்ட். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், சார் இன்னைக்கு எப்படி நீங்க பிள்ளை வளர்க்குறோம்? நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன். வீட்டில் அப்பா அம்மா கண்டிக்கிறது இல்லை, ஆசிரியர் கண்டிக்க கூடாது. அப்புறம் எப்படி அவன் ஒழுங்கா வளர்வான்?
ஏறக்குறைய 30 வயதை கடந்த சண்முகத்துக்கே மேடையில் எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஐயா அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ 10-15 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? 58 பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்தணும். 58 பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்துறவங்க எப்படி செய்ய முடியும்? 3/4 மணி நேரத்துக்குள்ள வகுப்பை முடிக்கணும், பாடம் சொல்லி கொடுக்கணும், 100க்கு 100 வாங்க வைக்கணும். கனிவுனா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த அணிகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கனிவு அப்படின்றத எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் எல்லாம் வந்து பக்கத்துலேயே உட்காந்து இனிமேல் டெய்லி டீச்சர் வந்தோடனே எல்லா பிள்ளைகளும் காலை தொட்டு வணங்கி படிங்கடா ஐயா, நீங்கள் படித்தா தான் ஐயா எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும் சொல்லணுமா? குரு என்பதற்கு மரியாதை வேண்டாமா? என்னையா நாம வீடுகள்லையும் கண்டிக்காம இதுலையும் கண்டிக்காம இருந்தா, சென்னையில் பார்த்தீங்கல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. பஸ் டே கொண்டாடுறான், கையில் அருவாளோட போறான். மாணவன் என்ற பெயருக்கு மாண்பு மிக்கவன் என்ற அர்த்தம். மாண்புகளே இல்லாத மாணவர்களை இந்த சமூகம் ஏன் உருவாக்க வேண்டும்? பெற்றோர்கள் போய் நிற்கிறாங்க. சார் வேற ஒன்றும் வேண்டாம், நேத்த முந்தா நாளோ சென்னையில் ஒரு பொண்ணு, ஈரோட்டுக்கார பொண்ணு, ஒருத்தன் பின்னாடி பைக்கில் உட்காந்து போகும்போதே செல்போன் திருடுது. அது மாணவி, அது கல்லூரி மாணவி. பெற்றோர் இனிமே அந்த ஊர்ல எப்படியா நிம்மதியா இருப்பான்? போட்டோ போட்டான் பத்திரிகையில். கொஞ்சம் கூட இந்த சமூக அக்கறையே இல்லாமல் கொஞ்சுங்க விளையாடுங்க விளையாடுங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ரீகேஜி பிள்ளையா அது? +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தே ஆக வேண்டும். இல்லாம எப்படி பிள்ளை வளர்ப்பீங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. 8:30 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 8:30க்கு வரணுமா வேண்டாமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த அணி ஒரு பிள்ளை 8:45க்கு வருதுன்னு வைங்க. இப்ப ஆமா இப்பவாச்சு வந்தையே தாயே, ஏன் நீ ஒரு 9 மணிக்கு வரக்கூடாது? அதுல இந்த யுவ பாரதி சொல்றாங்க, ஒரு பொண்ணு எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம மறந்துருச்சான். ஆமா, அவங்க இந்த இந்திய சீன பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் இருக்கிறதையே மறந்துட்டு வீட்டில் துணி துவைச்சாகலாம். அந்த பொண்ணை 2 துவைச்சிருந்தா ஒழுங்கா பரீட்சைக்கு போயிருந்திருக்கும். அவங்க சொல்றாங்க, எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம மறந்துட்டு அந்த பொண்ணு வந்து இருந்தாங்களாம். அது எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. முடிச்சு எவ்வளவு உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த மிஸ்ஸு எக்ஸாம் தொடங்கின பிறகு அங்கேருந்து ஸ்கூலுக்கு ஓடுனாங்களாம். எது பரீட்சையை அப்படி அம்போன்னு விட்டுட்டு. ஏப்பா நீங்களாம் நம்புறீங்களாப்பா? யுவபாரதி மேடம், இது நியாயமா மேடம்? 8-10 மணிக்கு பரீட்சைன்னு வைங்க, ஒரு பொண்ணு பரீட்சைக்கு வரல, மிஸ்ஸு பார்த்துட்டாங்க. உடனே இன்னொரு பொண்ணு அங்கே மிஸ்ஸு போய் துவைச்சிக்கிட்டு இருந்த பொண்ணை ரெடி பண்ணி மேக்கப் பண்ணி கொண்டு வந்து அந்த பரீட்சையில் எழுத வச்சு, சார் ஒரு எக்ஸாம் தொடங்கி 1/2 மணி நேரத்துக்கு பிறகு யாருமே வர முடியாதா இல்லையா? நான் கேட்கறது உண்மையா இல்லையா? இந்த பொண்ணு சொல்லுது, நீங்களாம் கை தட்டுறீங்க, என்னையா கொடுமையா இருக்கு. உடனே அந்த பொண்ணு போய் பரீட்சை எழுதி 75 மார்க் வாங்கிருச்சான். அது மிஸ்ஸோட கனிவா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ நிறைய நடக்குது சார். ஒரு ஆறுன்னு இருந்தா கரை இருக்கணுமா இல்லையா? கரை இல்லாத ஆறு காட்டாறு மாதிரி போயிடும்ல, என்ன மாதிரி லாபம் இருக்குமா? தடுப்புன்னு ஒன்று இருக்க வேண்டாம்? ஏதாவது ஒரு தடுப்பு இருந்தே ஆகணும் பிள்ளைகள் வளரும் போது. ஒன்றும் இல்லாமல் இன்னும் 1-2 மட்டும் சொல்லிடுறேன். மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் ரொம்ப அவர் வந்து அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், கனிவான மனிதர், அஹிம்சையை வலியுறுத்தியவர். அங்கே இருந்த ஒரு டீனேஜ் பையனை தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். இது காந்திஜியின் வரலாற்றில் இருக்க, அவரே எழுதியிருக்கிறார். தொடர்ந்து தப்பு பண்ணவன அவர் பல முறை மன்னித்து இருக்கிறார். இந்த யுவபாரதி சொன்ன மாதிரி கனிவாகவே கூப்பிட்டு, தம்பி நீ ஒழுங்காக இரு தம்பி, நான் தான் காந்திஜி, இவ்வளவு சொல்லியிருக்கிறார். அவன் அடுத்த நாள் அதே தப்பு பண்ணியிருக்கான். ஒரு நாள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த காலத்துலலாம் அந்த ரூல் தடின்னு சொல்லுவாங்கல்ல, கோடு போடுறதுக்கு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இருந்தது. இப்படி நகர்த்தி கோடு போடுவாங்க, ரூல் தடின்னு அதுக்கு பேர். ஸ்கேல் மாதிரி இருக்கும். அது ஒன்றை எடுத்து அவன் மணிக்கட்டில் ஓங்கி அடிச்சாரான். காந்தி அடிச்சோன்னே அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். ஆனால் காந்தி எழுதுகிறார், அடுத்த நாளில் இருந்து அவன் அந்த தவறை செய்யவில்லை, நான் அதுவரை கெஞ்சி பார்த்தேன், அப்போது திருந்தாத பிள்ளை ஒரே ஒரு அடியில் திருந்தினான் என்று மகாத்மா எழுதுகிறார்.
விவேகானந்தர் சொல்வார், நீங்கள் தனிமையில் இருக்கும்போது என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் தனிமையில் நீங்கள் நினைக்கிற விஷயத்திலிருந்து தான் அமைக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உங்கள் தனிமையை எது கெடுக்கிறது? இந்த சூழல்ல நீங்க கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் அற்ற நிலை அல்ல, அவரவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளுகிற நிலை அப்படின்னு காந்திஜி சொன்னார். அப்படின்னா கட்டுப்பாடுன்றது தேசத்துக்கும் தேவை, பள்ளிக்கூடத்துக்கும் தேவை, மாணவ பருவத்துக்கும் தேவை. மறந்துடாதீங்க. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், பிக் பாஸ்ல கூட ஜெயில் இருக்கா இல்லையா? உள்ள போனா கஞ்சியும் களியும் கொடுக்குறாங்க. அப்படின்னா தண்டனை என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. தண்டனை என்ற விஷயம் இருப்பதால் தான் உலகம் ஓரளவு ஒழுங்காக இருக்கிறது. மாணவ பருவத்தில் கண்டிப்பு என்பது இல்லை என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், எல்லா காலத்திலும் அது சரியாக இருக்காது. நாங்கள் பார்ப்பதும் அவர்கள் பார்ப்பதும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். இந்த பின்னாடி ஐயா படம் இருக்கு, அவர் வலது கையில் வாட்ச் கட்டியிருக்க மாதிரி அந்த படம் இருக்கு. ஆனால் அவர் வலது கையில் வாட்ச் கட்டியிருக்காரு, அவர் கையை பாருங்க இடது கையில் கட்டியிருக்கிறாரு. ரிவர்ஸில் பார்க்குற பார்வை அது. அதுக்கு தான் காட்சி பிழைன்னு பேர். நாங்கள் கண்டிப்பால் கண்டிச்சிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க கண்டிக்கவே வேண்டாம், கனிவாக இருங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு என்னவோ என் வயசுக்கு கண்டிப்பாக இருந்தால்தான் நல்லதுன்னு தோணுது. என்னை விட மிகப்பெரிய புத்திசாலிகள் அந்த அணியில் இருக்கிறாங்க. பாரதி மேடம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சமீபத்தில் நாங்கள் விமான பயணத்தில் வந்தோம். கொஞ்சம் விமானம் எடுக்க லேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி வெப்பம் வேர்வையாக இருந்தது. தண்ணி கேட்டோம், கொஞ்சம் கூட அந்த ஏர் ஹோஸ்டஸ் கொடுக்கல. 3 தடவை 4 தடவை நடந்தாங்க, ஒன்றும் கொடுக்கல. நானும் கேட்டு பார்த்தேன். என்னைய மாதிரி அப்பராணிகள் கேட்டால் எனக்கு இங்கிலீஷும் சரியாக தெரியாது. அதனால் ஏர் ஹோஸ்டஸ் போச்சு வந்துச்சு. திடீர்னு மேடம் எந்திரிச்சு ஒரு சவுண்டு விட்டாங்க. பார்க்கணும், தண்ணி இல்லை, ஜூஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கேயும் வாய்ஸை ரைஸ் பண்ணால் தான் வேலை நடக்கும் அப்படின்னாங்க. அதாவது பறக்கும்போது ஒரு பேச்சு, தரையில் இருந்தால் ஒரு பேச்சு. இந்த மாதிரி பேசுறதுக்கு மேடமால முடியும், எனக்கு அது முடியலைங்க. என்னை பொறுத்தவரை அடி வாங்கின நாட்கள், எங்கள் அப்பா என்ன அடித்ததுக்கெல்லாம் அளவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அந்த அடித்த விரல்களுக்குள்ளே கோபம் மட்டுமில்லை, ஒரு அன்பும் தெரிந்தது என்பதை இன்று என்னால் உணர முடிகிறது. அந்த அடிக்கணும்னு நான் ஆசிரியர்களை சொல்லலை, கண்டிக்கணும். விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு முறைதான் என்னை பொறுத்தவரை சரியானது. கண்டிப்பு தான் தேவை என்று சொல்லி பெருந்திரளாக வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வானத்தில் ஒரு பேச்சு, மண்ணில் ஒரு பேச்சு. வானத்தில் பறக்கிற போது வாய்ஸை ரைஸ் பண்ணால் தான் நம்ம வாழ முடியும்னு ஒரு அறம்பொருத பொன் போல தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போல தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போல தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல, உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல, உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போலத் தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல, உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல, உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போலத் தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல, உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல, உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போலத் தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல, உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல, உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போலத் தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல, உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல, உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போலத் தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல, உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல, உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போலத் தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல, உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல, உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும். அறம்பொருத பொன் போலத் தேயும் உரம்பொருள் தொட்பகை ஒற்றக்குடி முயுவ விளக்க உரை. உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல, உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருது தாம் பலம் இழக்கும். கலைஞர் விளக்க உரை. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல, உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும்.